நம்மள நிறைய பேர் புது மொபைல் வாங்கியிருப்போம் இல்லை வச்சிருப்போம். இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் பேர்த்துல எம்ஐ மொபைல் தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் எம்ஐ மொபைல் வச்சிருக்கீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் தான் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே. நான் இந்த வீடியோவில் எம்ஐ மொபைல்னு மென்ஷன் பண்ணுறது ரெட்மி, ஷாமி, போக்கோ இது எல்லாமே இன்க்ளூட் தான். அதோட சப் பிராண்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். புது மொபைலாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஒத்துக்கிறேன், அதில் ஒரு சில ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ஒரு சில சிஸ்டம் ஆப்ஸ் இருக்கும், அதில் முக்கால்வாசி நமக்கு தேவைப்படாது. அதில் முக்கியமாக கெட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஷிட், அது நெட் ஆன் பண்ணால் போதும் அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, மேபி உங்களை யாராவது அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் எனக்கு அந்த ஆப்தமாக பிடிக்காது. ஓகே, இந்த வீடியோவில் எப்படி எம்ஐ மொபைல்ஸில் இருக்க சிஸ்டம் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். பட் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்கள்ட்ட பிசி இருக்கணும். உங்கள்ட்ட பிசி இருந்தால் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. பிசி இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை யாராவது லேப்டாப் இருந்தால் பிடிக்கிட்டு வந்துருங்க. ஜஸ்ட் சிம்பிள். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா வெல்கம். ஐ எம் மகேஷ். ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஃப்ரீ டைமில் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த சேனலில் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, அவ்வளோதான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் கெட் ஸ்டார்ட் இட். ஃபஸ்ட்டு பிசி டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ண இந்த 3 ஃபைல்ஸ் உங்கள் லேப்டாப்பில் இருக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு ஏடிபி செட்டப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை என்ட்ரு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஒய் இல்லைனா என் டைப் பண்ண சொல்லும். ஒய் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் ஒய் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் ஒய் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஜேடிகே டெவலப்மெண்ட் கிட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது எப்பவும் போல் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். இப்போ லாஸ்ட்டாக ஷாமி ஏடிபி டூல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி பண்ண 2 ஸ்டெப்பையும் கரெக்டாக பண்ணால் தான் இந்த ஃபைலு ரன் ஆகும். ஸோ அந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் மொபைலையும் பிசியையும் டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ எம் அவேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகே இட்ஸ்ன்னு வெயிட் பண்ண சொல்லலாம். வெயிட் பண்ணி ஓகே கொடுத்துவோங்க. ஸோ இப்போ பிசிக்கு வந்துடலாம். இப்போ பிசியில் உங்கள் மொபைலில் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ்லாம் காட்டும். இதில் காட்டுற ஆப்ஸ்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷன் வேணாமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அன்இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு இதில் கம்மியாக தான் ஆப்ஸ் காட்டுது, ஏன்னா முன்னாடி நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு மேபி நிறைய ஆப்ஸ் காட்டலாம். எந்த ஆப் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு வேறு என்ன, ஒன்று மறந்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.